வணக்கம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க 2021க்கு. ஆனுவல் பிளானர் அப்படின்னா 2021வது வருஷத்தில் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாம் எல்லாம் எந்தெந்த மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் தான் அது ஆனுவல் பிளானருங்கிறது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே போஸ்ட் நோட்டிஃபைடு 2019-2020 நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் நடக்காமல் இருக்கிறது வந்து 2021 நடக்கும். அது என்னென்னா ரெண்டு எக்ஸாம். அது கம்பைன் சிவில் சர்வீஸ் 1 குரூப் 1க்கு வந்து எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருக்காங்க 3/1/2021 அன்னைக்கு நடக்கும்னு போட்டிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ், அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்ட் இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு வந்து 9/1/2021 காலையிலையும் மதியமும் 10/1/2021 காலையிலையும் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 2021க்கான கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அது வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வரும் போட்டிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் வரும்னு போட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபெப்ரவரியில் வரும்னு போட்டிருக்காங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபெப்ரவரியில் வரும்னு போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டிராட்ஸ்மேன் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபெப்ரவரியில் வரும்னு போட்டிருக்காங்க. வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் இன் த அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரியிங் அண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதத்தில் வரும். ஜூனியர் எபிகிராஃபிஸ்ட் இன் த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதத்தில் வரும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதத்தில் வரும். பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதத்தில் வரும். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கோட நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வரும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் த கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வரும். கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸுக்கும் ஏப்ரலில் தான் வரும். கம்பைன்ட் ஜியாலஜி சர்வீசஸும் ஏப்ரலில் தான் வரும்னு போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன் த ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதத்தில் வரும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மேல வரும். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அதாவது குரூப் 2 எக்ஸாம் வந்து குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் வந்து மேல வரும்னு போட்டிருக்காங்க. ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் த இவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதத்தில் வரும். ஸ்டோர் கீப்பர் இன் த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வரும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கமர்ஷியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன் த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஜூனில் வரும். ஜெயிலர் உமன் இன் த பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் ஜூனில் வரும். அசிஸ்டன்ட் ஜெயிலர் இந்த பிரிசன் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இதுவும் ஜூனில் தான் வரும். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 இந்த ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஜூலையில் கால்ஃபர் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இந்த ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஜூலையில் கால்ஃபர் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இந்த ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஜூலையில் கால்ஃபர் பண்ணுவாங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3 அதாவது குரூப் 3 எக்ஸாம் வந்து ஜூலையில் கால்ஃபர் பண்ணுவாங்க. குரூப் 4A ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதாவது ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கான குரூப் 4 வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆகஸ்ட்டில் கால்ஃபர் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இன் த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வரும். டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து செப்டம்பரில் வரும். பர்சர் இந்த காலேஜியேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் வரும். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 குரூப் 4 அண்ட் VAO வந்து செப்டம்பர் மாதத்தில் வரும் போட்டிருக்காங்க. ஒகேஷ்னல் கவுன்சிலர் இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரெஹபிலிட்டேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லிம்ப் சென்டர் இந்த மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செப்டம்பரில் வரும்னு போட்டிருக்காங்க. கம்பைன்டு லைப்ரரி சர்வீசஸ் வந்து அக்டோபரில் வரும் போட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இந்த சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அக்டோபரில் வரும். ஃபாரஸ்ட் அப்ரெண்டிசஸ் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது அக்டோபரில் வரும். இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர் இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபரில் வரும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த சோஷியல் வெல்ஃபேர் அண்டு
நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட் வந்து அக்டோபர் மாதத்தில் கால்ஃபர் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல் ஆர் மேனேஜர் இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நவம்பரில் கால்ஃபர் பண்ணுவாங்க. சைக்காலஜிஸ்ட் இந்த பிரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் நவம்பர் கால்ஃபர் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இந்த ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் நவம்பரில் கால்ஃபர் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நவம்பரில் கால்ஃபர் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இந்த லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டிசம்பரில் கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த பிளானர் ஷெட்யூல் வந்து ஒரு தோராயமானது தான். கண்டிப்பாக அதே மாதத்தில் வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம், கொஞ்சம் முன்னாடியே வந்துடலாம், இல்லை பின்னாடி வரலாம். ஆனால் கண்டிப்பாக வரும் இந்த வருஷத்தில். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஷெட்யூலை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்னென்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருக்கீங்களோ அது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வரும். அதுக்கான ப்ரிப்பரேஷனை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்காக தான் இந்த ஆனுவல் பிளானர் வெளியிடுறதுக்கு காரணமே அதுதான். அது மட்டும் இல்லாமல் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க போஸ்டிங் இல்லாமல் எக்ஸ்ட்ரா போஸ்டிங்கையும் இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன சிலபஸ் அப்படின்றது வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அதை வந்து பார்த்துக்க சொல்கிறாங்க. ரொம்ப நிறைய வேக்கன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது கண்டிப்பாக. இதில் வந்து குரூப் 4 வந்து செப்டம்பர் மாதத்தில் வரப்போகுது. குரூப் 4க்கு தான் நிறையா பேர் ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து குரூப் 3 எக்ஸாம் வந்து ஜூலையில் வரப்போகுது. குரூப் 2 எக்ஸாம் வந்து மே மாதத்தில் வரப்போகுது. நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருக்கீங்களோ அந்த எக்ஸாம் எந்த மந்த்தில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது போல் மேலும் பல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.